நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் நமக்காகவே, நமக்கு உதவி செய்கிறதற்காகவே, நமக்கு சகாயம் செய்யறதுக்காகவே அவர் பிறந்திருக்காரு பாருங்க. அவர் பேர் தான் இயேசு. நம்மளை காப்பாற்றுவதற்காக நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இரட்சகர், பரலோகத்தின் தெய்வ குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார். அதுதான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம். இந்த நாட்கள்ல கிறிஸ்மஸ்னா என்ன, அவர் எதற்காக பிறந்தார் அப்படிங்கிற ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. சும்மா நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கலாம், பலகாரம் செய்யலாம், பிரியாணி செய்யலாம், எல்லாம் இருக்க வேண்டியதுதான். அதுக்கு மேல அவர் வந்ததின் உண்மையான நோக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். அது ஒரு மகா பெரிய ரகசியம் பாருங்க. அவர் எப்படி இரட்சகராய் ஒவ்வொரு சாதாரண சூழ்நிலையிலிருந்து பெரிய ஆபத்துகள் வரைக்கும் அவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். மனுஷங்களுடைய எல்லா பொல்லாத எண்ணங்களுக்கும் கூட நம்மளை அவர் விலக்கி காக்கிறார். அது அவர் பிறந்த ஒரு இன்சிடென்ட் மூலமாவே நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களை. இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக இந்த விசுவாச போதனைகள், கர்த்தர் நல்லவர் என்கிற தொடர் போதனைகளை கற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. இன்றைக்கும் மத்தேயு 2வது அதிகாரம். மத்தேயு 2வது அதிகாரம். இயேசு ஆண்டவர் பிறந்துட்டாரு. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிமார்கள், மேய்ப்பர்கள் ஒவ்வொருவரா வந்து அவரை பார்க்க வர்றாங்க. மேய்ப்பர்கள் எல்லாம் போய் மாட்டு தொழுவத்துல போய் ஏசாண்டவரை பார்க்குறாங்க. ஆனா சாஸ்திரிகள் வரும்போது அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஏசாண்டவரை வீட்டில் போய் தரிசிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு. மத்தேயு 2வது அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கிறோம். மத்தேயு 2 முதல் 2 வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் வந்து கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஏரோது ராஜாக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. பயங்கரமான பொறாமை வந்துருச்சு. யூதருக்கு ராஜாவா, நான் இங்க ராஜாவா இருக்கும்போது யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பொறாமை, அவனுக்குள்ள பயங்கரமான ஒரு கலக்கம் வந்துருச்சு. வசனம் அப்படியே போட்டிருக்கு பாருங்க. 3வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஒரு பெரிய கலக்கம் வந்துருச்சு. ஏரோதுக்கும் அவனோடு கூட இருந்த ஆட்களுக்கும் கலக்கம் வந்துருச்சு. ஆனா நமக்கெல்லாம் ஒரு மகா பெரிய இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த சாஸ்திரிகள் போய் கேக்குறாங்க, இங்க யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க பாருங்க. 4வது வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இங்க சாஸ்திரிகள் ஒரு பக்கம் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களை வழிநடத்த ஒரு ஸ்டார் நட்சத்திரம் அவங்கள வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கு. எந்த இடம்னு அவங்க தேடி போயிட்டு இருக்கிறாங்க. இதை அறிஞ்ச இந்த ஏரோது ராஜா அவன் வேத பாரகர், பிரதான ஆசாரியர் எல்லார்கிட்டையும் நியூஸ் அனுப்புறான். அவர் எங்க பிறந்திருக்கிறாரு, அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, யாரு பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாம், அவர் வந்து யூதேயாவில் உள்ள பெத்லஹேம்ல பிறப்பார்னு தீர்க்க முதலே சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெத்லஹேம்க்கு ஆள் அனுப்புறாங்க பாருங்க. அடுத்தது 7வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து, இந்த சாஸ்திரிமார்கள் தேடிட்டு போறது ஏரோது ராஜாக்கு தெரிஞ்சு அவங்கள ரகசியமா அழைக்கிறான். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இது முன்னமே எழுதப்பட்டிருக்கு, ஏசாண்டவர் இந்த இடத்துல பிறப்பாருன்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால சாஸ்திரிமார்கள் போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த சாஸ்திரிமார்களை ரகசியமா அழைச்சு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நானும் போய் பார்க்கணும், நீங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரகசியமா அவங்கள கூப்பிட்டு சொல்றான் பாருங்க. 8வது வசனம். மத்தேயு 2:8.
நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். நீங்க போங்க, பெத்லெகேமுக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு, குழந்தையும் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, நானும் வந்து அவரை பணிந்து கொள்ளணும். இங்க சாஸ்திரிமார்கள்லாம் அவரை போய் பணிந்து கொள்றதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படியாவது அந்த யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற அந்த இயேசுவை கொன்னு ஆகணும் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டு ரகசியமா தந்திரமான ஆலோசனைகளை பண்றான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். வேலை செய்யற இடத்துல, உங்க அதிகாரிகள் மத்தியில, எந்த இடமா கூட வேணா இருக்கலாம். உங்களுக்கே அறியாம உங்களுக்கு பின்னாடி பலர் பல சதி யோசனைகளை செய்து கொண்டிருக்கலாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி வேணாலும் அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். மற்றவங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு அவர் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். வரப்போகிற காரியங்களை சொல்லி கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் பாருங்க. அதுதான் முன்னாடியே வசனம் சொன்ன ஷார்ட்ஸ்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல என் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு. பாருங்க, இந்த சாஸ்திரிமார்கள் இப்படி போய் ஏசாண்டவரை பார்க்க போய் அவரை பணிந்து கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சொப்பனத்துல தேவன் பேசுறாரு. அந்த வசனத்தை வாசிப்போம். 12வது வசனம் பாருங்க, 11வது வசனமும் வாசிக்கிறோம். மத்தேயு 2:11-12. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. அவர்கள் தேவ ஆவியினால முதல்ல அவங்கள ஸ்டார், ஒரு நட்சத்திரம் அழகா வழி நடத்தி அப்படியே கொண்டு வந்து எந்த இடத்துல ஏசாண்டவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்த ஸ்டார் வந்து அழகா நின்றுச்சு. அதுக்குள்ள போய் இவங்க பணிந்து கொண்டாங்க. ஆனா தேவனால எச்சரிப்பு அடுத்தது கிடைக்குது. இவங்க திரும்பியும் ஏரோது கிட்ட போக வேண்டாம், இங்க பார்த்ததெல்லாம் அங்க போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனால் இவர்கள் எச்சரிப்பு பெற்று தாங்கள் வேற வழியாய் திரும்பி தங்கள் தேசத்துக்கு போயிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வந்த ரட்சகர் பாருங்க. நம்மளை காப்பாற்ற வந்தவர்னு முன்னாடியே சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தாலும் நீங்க அவரை நம்பி இருக்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணா இருக்கலாம். மனுஷங்களுடைய சூதும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, பொறாமையின் ஆவிகளுக்கு அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இங்க எப்படி சாஸ்திரிமார்களுக்கு ஆண்டவர் சொப்பனத்துல போய் பேசுறாரு. அந்த காலத்துல வேதம் இல்லை, போன் இல்லை, மற்ற எந்த காரியமும் இல்லை. சொப்பனத்துல தோன்றி சொல்றாரு, நீங்க திரும்பவும் ஏரோது கிட்ட போக வேண்டாம், ஏன்னா அவன் பிள்ளைய கொல்றதுக்கு வழி தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்து அவங்கள கைட் பண்றாரு பாருங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர்னு பாருங்க. இப்படியாக அவர்கள் வேறு வழியாய் திரும்பி போறாங்க. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு கூட இதை பேசினாரு. உங்களுக்கு விரோதமாய் என்ன ஆலோசனைகள் யார் செய்து வச்சிருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் யார் பேசிக்கிட்டு இருந்தாலும், உங்களை மாட்ட வைக்கணும், உங்களுடைய உயர்வுகளுக்கு தடையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் உங்களுக்கு விரோதமாய் என்ன யோசனை பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாள்ல நீங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நான் குற்றப்படுத்த முடியும், ஏன்னா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் மகா பெரிய தேவன், எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நம்பும் போது எல்லாருடைய மனுஷங்களுடைய எண்ணங்களுக்கும் அவர் உங்களை தப்புவித்து காக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார் பாருங்க. அவர் பிறந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். அவர் நமக்குள்ளே இருக்கிறத அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது, வருஷத்தின் எல்லா நாளும் நமக்கு கிறிஸ்மஸ் தான். இயேசுங்கிற பேர் நமக்காக கொடுக்கப்பட்ட, நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நாமம், நமக்காக கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. இந்த இயேசுவை இந்த நாளில் நீங்கள் உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் கூட இருந்து வியாதி படுக்கை, மரணப்படுக்கை, ஆபத்துகள், சூறாவளி, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களை காப்பாற்றுகிற அவர் நல்ல இரட்சகராக இருக்கிறார். இந்த நல்ல இரட்சகரை இந்த நாளில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.